சுவாமி கணபதியே என் குருவே, சுவாமி கணபதியே என் குருவே, உன்னை காணவில்லையோ நான் மறவே, நாம் பலவே சாங்கதைகள் பாட பல சரஸ்வதியே வந்தருள்வாய். சுவாமி நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, மாணவர்கள் போலும் நாடு, அந்த நாவலர்கள் போலும் நாடு. சுவாமி நாட்டிலேயும் நல்ல நாடு, மாணவர்கள் புகழும் நாடு, கோடமல பொழியும் நாடு, குலைந்ததென்றல் வீசு நாடு, குறும்பை நாடு தன்னதிலே குறும்பை ராஜன் ராணவரோ அவளுடைய திருமகளா குறும்பை பெண்ணால் பெற்ற மகாராஜ மன்ன அழகுடனே ஆண்டு வரும் காலத்திலே பகவானோட கிருபையாலே குறும்பை ராஜன் பெற்ற மகள் குறும்பை பெண்ணா பெண்ணவளோ நல்ல குளிங்கிருக்கா புஷ்பவதி பெண்ணா இருக்கா 16 வயதிலே பருவமங்கை பெண்ணானா பெற்ற மகள் குலமகந்த குறும்பை பெண்ணால் 16 வயதிலே இருக்கா நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணருக்கா பெண்ணுக்கான பெண்ணழக குறும்பை ராஜன் பெற்ற மகள் குலமகந்த குறும்பை பெண்ணால் பெண்ணுக்கான பெண்ணழக ஏழை நல்ல மயிலழகு கண்ணுக்கான கண்ணழகு கண்ணுக்கான கண்ணழகி காது முக வடிவழகி பெண்ணால் ஆனவளோ பத்தடுக்கு மாளிகையில் படுங்கி வர்ண சாவடியில் பத்தடுக்கு தோழியோடு நல்ல விளையாடு நேரத்தில் குறும்பை ராஜன் பெற்ற மகள் குறும்பை பெண்ணானவளோ பத்தடுக்கு
மாளிகையிலே பளிங்கு வர்ண சாவடியில 10 தோழிகளோடு பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது குறும்பை நாடு அவனிகட 56 தேசத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அயோத்தி நாடுக்கு உட்பட்ட சிற்றரச நாடு. அப்படி இருக்கவோ அயோத்தி நாட்டு ஹரிராம சந்திரமூர்த்தி ஆண்டு வருகிறார். ஹரிராம சந்திரமூர்த்திக்கு 5 நிறம். சரி, பச்சை நிறம், பவள நிறம், நீல நிறம், வெள்ளை நிறம், சங்கு நிறம். இப்படி சொல்லக்கூடிய 5 நிறத்தோடு இருப்பவர் ஹரிராமச்சந்திரமூர்த்தி. ஹரிராமச்சந்திரமூர்த்தி அன்னைக்கு நாள் முதலா குறும்பை நாட்டுக்கு வருகிறார். இந்த செய்தி யாருக்கு போகுது? குறும்பை பெண்ணால் பெற்ற மகன் குலமகள் குறும்பை பெண்ணாளுக்கு போகுது. அப்ப குறும்பை பெண்ணால் பார்த்தா இப்பேற்பட்ட பேலகலகன ஹரிராமச்சந்திரமூர்த்தியை நாமளும் பார்க்க வேண்டும் அப்படின்னு 10 அடிக்கு மாளிகையிலே நின்று கொண்டு ஹரிராமச்சந்திரமூர்த்தி வருகின்ற வேளையில 10 அடிக்கு மாளிகையில் இருந்து ஹரிராமச்சந்திரமூர்த்தி கீழே ரதத்துல வந்துகிட்டு இருக்கார். அவரா கண்ணையுமே அமையாமல் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஹரிராமச்சந்திரமூர்த்தியின் தற்செயலா மேல ஏறிட்டு பார்க்க குறும்பை பெண்ணால பார்த்த ஹரிராமச்சந்திரமூர்த்தி குறும்பை பெண்ணால பார்க்க குறும்பை பெண்ணா ஹரிராமச்சந்திரமூர்த்திய பார்க்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்தாங்க. பாருங்க, ரிதி கர்ப்பம் ராத்தங்காது அப்படின்னு குறும்பை பெண்ணானவர் அன்று முதல் குளிமறந்தாள் 60 நோளானா நன்றியுடன் குளிமறந்தாள் 40 நோளானா 3வது மாதத்திலே முத்த வெர்த்திடுமா 4வது மாதையில நல்லதொரு மதகையான 5வது மாதையில 5வது அறவையரு புறமான கருப்பசாமி வேஷம் நிகழ்ச்சி 10வது மாதத்திலே குறும்பை பெண்ணாளானவளோ அடிபுடிய உயிர் வளைத்து ஆண் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையதான் ஹரிராமச்சந்திரமூர்த்தியை போலவே 5 நிறத்தோடு வந்து பிறந்தான். அதாவது பச்சை நிறம் ஒருபுறம், பவள நிறம் ஒருபுறம், நீல நிறம் ஒருபுறம், தங்க நிறம் ஒருபுறம், வெள்ளை நிறம் ஒருபுறம் என்று சொல்லக்கூடிய ஹரிராமச்சந்திரமூர்த்தியை போலவே வந்து பிறந்தார். அதனால குறும்பை ராஜ மன்னன் பார்த்தான். தன் பேர பிள்ளைக்கு நிறம் என்றால் வேதம் என்று பொருள். அதனால நம்ம பேரனுக்கு அழகான பெயர் நாமத்தை சூட்டணும்னு பல நேரத்துல வேதத்திலே பிறந்ததுனால எனக்கு பல வேதம் என்று சொல்லி நம்ம பேர் நாமம் தான் கொடுத்தார். நம்ம பெற்றாளை குறும்பை பெண்ணாள், நம்ம வளர்த்தாளை குறும்பை ராஜா, நம்ம ஹரிராமன் திருமகனா அழகம் அண்ணன் பல வேதம் அண்ணன் பல வேதக்காரன் ஆண்டு வருகின்றார். நந்தனாரின் கதைகள் பாட கணபதியே வந்தருள்வார். திருநாளை போவாரின் புகழை பாட ராமா வந்து அருள் புரிவார். நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் போல நாடு, கோடமல பொழியும் நாடு, ஆதனூர் தன்னதியிலே வளவனும் வள்ளியும் ஆண்டு வரும் நாளையிலே
பிள்ளையில் கலவையது பெருங்கவளை அதிகமாக சிவனோட கிருபையாளே நந்தனும் தான் பிறந்ததொரு வேளையிலே ஊருக்கள் அதிபதியா அந்த குடும்பத்தில அடிமையாக செய்து வாரா வாழ்ந்து வரும் நாளையிலே என்னவென்ன நடந்திடுமா ஆதனூர் நகரத்திலே வளவனும் வள்ளிக்கும் பிள்ளையாக பிறந்த இந்த நந்தனாகப்பட்டவருக்கு சரி அந்த ஊருக்கெல்லாம் அந்தனர் குடும்பத்திலே தலைமை அந்தனிடத்திலே அடிமையாக பணி செய்து வருகிறார். தந்தை திருப்பூன்கூரிலே இருக்கக்கூடிய சிவனுடைய கிருபையாலே தான் பிள்ளையாக பிறந்தோம் என்று அறிந்து அந்த திருப்பூன்கூரிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அந்தனராகப்பட்டவர் வார்த்தை கேட்டு இந்த நந்தன் எங்கு வருகிறார் தெரியுமா? எங்க வருகிறார்? அன்னை ஆதனூரை தனி கட்டந்தே கோவிலம் பேரி பாதையாக நந்தன் நல்ல தனி கட்டந்தே வாராரை நந்தனாரோ நாகர்கூடி பாதையாக ஓடிவார நந்தனாரோ மன்னல் மேடு தனி கட்டந்தே நைவாசல் தன்னை விட்டு திருப்புன்கோர் ஓரதில வாராரை நந்தனாரோ வந்ததோரு சமயத்தில ஈஸ்வரன் சிவபெருமா திருப்பன்கூரிலே ஊருக்கு வந்த நந்தனாரோ அந்த ஏகமா இருக்கக்கூடிய சமயத்துல ஈசனுக்கு முன்னாலே காளை இருக்கிறது. அந்த காளை சிவபெருமான் காட்சி கொடுக்க அது காளை சற்று வலதுபுறமாக வளைகி நிற்க அங்கிருந்து பயணமாகி இந்த சிதம்பரம் தன்னதில சிதம்பரம் நடராஜரை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நந்தன் வந்த போது அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் அவர் ஆலங்குச்சி அலசங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புள்ளியங்குச்சி நாங்க என்ன கோங்கு நல்லெண்ணையும் தானே யாகங்களை வளர்த்துவாரா யாகங்களை வளர்க்கும் போது இந்த நந்தனார் ஓடி வந்து முக்காலோ நந்த வளமே வந்தா முட்டி வணங்கி சிவன நமஸ்கரிதா நந்தன் வளமை வந்தா நமஸ்கரித்து சிவனாரை வணங்குவார். 5 தரம் நந்தன் வளமை வரா ஆண்டவன் சிவனாரை வணங்குவார். அரகர அரகர அரணை என்று அரணாமோ சொல்லி அவ வணங்குவார். அரணாமோ சொல்லி அவ வணங்குவார். சிவனை என்று குளியதில இறங்குவாரா சிவனை என்று அவ அக்னி விட்டு இறங்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமா வெண்மேகத்தை வரவழைத்தா பட்டாடையா மாத்துவார நல்ல பாம்பதையோ பூணூலாக மாத்துவார தேவர்களும் ஒன்று கூடிய பூமாரி மலைச்சொரிய நட்சத்திரம் ஒன்று கூடிய மண்ணினல கழுத்ததில மணிக்க மாலையாக அந்த மாலைகளோ விழுந்த போதே ஆண்டி போல இருந்தவனா அந்த நரை போல் உருவம் கொண்டு அக்னி விட்டு வெளியில் வார அக்னி
சிறையினை விட்டு வெளியில் வந்த நந்தனாகப்பட்டவன். ஆமா. அப்படி சிதம்பரம் நன்னது நடராஜமூர்த்தி. ஆமா. அப்படி சிதம்பரம் ஏகாம்பர நாதனும் இருக்கக்கூடிய சமயத்துல அந்த ஆண்டவனை அணைந்து பிடித்தாரே. மத்தாளம்பாறை பில்டிங் படி பறிவு பள்ளிக்கூடம் தான அறிவு ஏடறிவை எழுத்தறிவு ஏடறிவை எழுத்தறிவு எழுத்தினோட வகையறிவு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அந்த கோட்டம் அல்ல போலியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு மாடு கட்டி போரடித்தோ அந்த மாலாது சென்னலே அந்த குதிரை கட்டி போரடித்தாய் அந்த குமியாது சென்னலே அந்த ஆணை கட்டி போரடிக்கும் அந்த ஆணை கட்டி போரடிக்கும் அந்த நாகலோகம் பட்டணத்தில் நாகலோகம் எனும் பட்டணத்தில் நாகமுடி நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கோடியால் ஆண்டு வருகிறார். நாகராஜனுக்கு அட்டகாலி 8 பேர் மகளாக வந்து பிறந்திருக்கிறார். 8 பேர் பிறந்திருக்கா. அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் 8 பேர்களையும் அடி தாளாட்டு பாடி எப்படி உறங்க வைக்கிறார். ஹரிரரிராரோ ஹரி ஹரிரரிராரோ அடி ஹரி ஹரிராரோ அடி ராரி ராரி ராரோ பால் போல நிலவடிக்க அந்த பரமசிவன் பந்தடிக்க பால் போல நிலவடிக்க அந்த பரமசிவன் பந்தடிக்க எதுக்கடிக்க பிறந்த மகள் அம்மா எதுக்கடிக்க பிறந்த மகள் எம் மகளே மாரியம்மா வடக்க நெல்ல நில வாங்கி வாழை போட்டு தோப்பாக்கி அம்மா வடக்க நெல்ல நில வாங்கி அங்க வாழை போட்டு தோப்பாக்கி அங்க வாழை மரம் தென்றல் வீச அங்க வாழை மரம் தென்றல் வீச அம்மா வரிச மக்க கண்ணுறங்க நாகக்கண்ணி பெண் கொடியா அடி தாலாட்டு பாடியல்லோ அடி செல்ல மகளை வளர்த்துவாரா ஒரு வயது 2 வயது அது முற்றம் 3 வயதாதி சங்கத்தூர் 4வது வயது அவன் நடந்து ஓடி விளையாடுவாய் அடி 5 நல்ல வயது சந்தன மாறி சட மாறி அவ அக்கினி மாறி அழகு மாறி அம்மா பொன் மாறி பூ மாறி அம்மா தீச்செட்டி காரி அம்மா அந்த நாகலோகம் பட்டணத்தில் அந்த நாகலோகம் பட்டணத்தில் அவ அழகுடனே வளர்ந்து வாரா
பட்டகாளி 8 பேர் நாகலோகத்திலே வளர்ந்து சந்தனமா சூழலை யாகம் வளர்த்து சங்கத்து உறுப்பினர் பகவான்கிட்ட முப்புறம் கோட்டை போட்டு ஆண்டு மகுட சம்ஹாரம் முத்துவரம் வாங்கி கொண்டு ஆதி கைலாசம் விட்டு அவன் நாடான நாளையில அவ கைலாசம் நடக்கு விட்டு அம்மா கர்ண சங்கிலி மலகழித்து அம்மா 8 நாட்டு கூடாரமா அம்மா ஏகராஜ பட்டாணமா அம்மா சிறுகாளி சிதம்பரமா மாயவர்றம் கும்பகோணம் தென்மேற்கு அண்ணாமலை அடிபணிந்து வாராள தளத்தில் பெரிய தளம் பெரிய தளம் குற்றாலம் அம்மா குற்றாலம் தீர்த்தமாடி அங்கிருந்து பயணமாகி என் தாயாகப்பட்ட சந்தன மாறி உச்சினி மாகாளி சடமாறி அக்னி மாறி அழகு மாறி இந்த மத்தாளம்பரை நன்னகரத்திலே வடக்கு முகமாக கோட்டை போட்டு கொழுவிருந்து வாராளே